ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். ராப்ளெக்ஸில் வந்துட்டு எஸ்கேப் பைரேட் கேம் தான் இப்போது நியூ கேம். நான் இப்போ தான் இந்த இதில் கேம்ஸ் ஒரு 2 டேஸாக விளையாண்டுருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக தான் விளையாடுவேன் காய்ஸ். என்ன பண்ணணும்? ஆரோ மார்க் இப்படி காமிக்குது. ஓகே, டன். ஆக்டிவேட் பண்ணணும். ஓப்பன் ஆயிடுச்சு. போகலாம், வாங்க போகலாம். ஓப்பன் பண்ணணும். உள்ள போயா? அச்சோ, யாரோ துரத்திட்டு வராங்க. ஓ மை காட், நல்ல வேலை. சிக்கியப்ப நான் ஆக்சுவலாக நான் நேற்று விளையாண்டேன்னு நினைக்கிறேன் ஒரு டைமு. எனக்கு சரியாக தெரியல. ஸோ இது நம்ம இந்த பாறை ஆக்சுவலாக உடச்சிட்டு நம்ம போகணும். அதுக்கு தான் அதை கொடுத்துருக்குறாங்க. செக் பாயிண்ட். இப்போ தான் ஒரு செக் பாயிண்ட் ரீச் ஆகிருக்கிறோம். அடுத்து இதுலேயும் போய் உடைக்கணும். உடைச்சாச்சு. இங்கே திருப்பியும் உடைக்கணும். உடைச்சாச்சு. தேவைன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அம்மாடி, கீழே இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக. ஐயோ சாமி, ஓ மை காட். ஏறிடுறா நீ மேலே. செக் பாயிண்ட், அடுத்த செக் பாயிண்ட். சூப்பர், ரீச் பண்ணியாச்சு. போகலாம். நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆடுவேன் காய்ஸ். ஏன்னா இப்போ தான் நான் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் கேம் விளையாட. போச்சு பார்த்தீங்களா? அப்பா, இதில் இருக்கிற எல்லா கேமுமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது காய்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் வேறு எந்த கேம் விளையாடலாம் நீங்கள் வந்துட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த கேமை. உடைக்கணும். உடைச்சாச்சு. தேவைன்னா எடுத்துக்கலாம். ஜம்ப் பண்ணணும், கரெக்டாக பார்த்து ஜம்ப் பண்ணணும். பாருங்கள், ஒரு செகண்ட் தான் நிற்கும் அது. நம்ம அதுக்குள்ளேயும் கரெக்டாக நான் ஜம்ப் பண்ணிடணும். நம்ம கீழே ஃபுல்லாக பாருங்களேன் லாவா. ஐயோ, பயங்கரமாக இருக்குது பாருங்கள். பபிள்ஸ் வந்துட்டு அப்படி நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே காமிக்கிறாங்க. லெவல் ரீச் ஆயிடுச்சு. செக் பாயிண்ட்டுக்கு வந்துடுச்சு. உள்ள விழுந்தோன்னா சோழி முடிஞ்சு. ஓ மை காட். நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்தாச்சு. அடைச்சாச்சு. என்ன யாரோ இப்போ ஏறுறாங்க. கேம் விளையாடிட்டுருக்காங்க போல் வேறு யாரோ. அவங்க என்ன இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நமக்கு வந்துடுச்சு. போகலாம் போகலாம். நியூ மாடல் லிஃப்ட்டு பார்த்தீங்களா? என்ன எங்கே கூட்டிகிட்டு போகிற நீ? உடைச்சிடலாமா? உடைச்சாச்சு. ஐயோ, நெக்ஸ்ட் லெவல் செக் பாயிண்ட் வந்தாச்சு. ஏறுது காய்ஸ், சும்மாடி நல்ல வேலை.
ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜம்ப் பண்ணணும் ஆக்சுவலாக நம்ம. என்ன மாதிரி பொம்மை இருக்குது பாருங்களேன். அனிமேஷன் பயங்கரமாக வச்சுருக்குறானுங்க. நம்ம இந்த மேரியோ கேமு இந்த மாதிரிலாம் நான் விளையாண்டுருக்குறேன். நான் இப்போ தான் பயங்கரமாக இருக்குது நிஜமாலும். ஐயோ அப்படின்ற மாதிரி பாருங்க போச்சா. இது எதுக்கு நீ இப்போ எடுக்கிற? ஓமேகா பார்த்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்ல வேலை. இப்போ இது மேலே போகும்போது தான் நம்ம அங்கே ஆக்சுவலாக ஜம்ப் பண்ணணும். ஆமாம், கீழே இறங்கும்போதும் ரொம்ப கஷ்டம். நெக்ஸ்ட்டு செக் பாயிண்ட்டு. ரீச் ஆகிட்டோம்மா, சூப்பர், நல்ல வேலை. ஐயோப்பா, ஓப்பன் பண்ணுங்க, என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு கீ இருக்குது, ரெட் கீ ஆக்சுவலாக. இது ஸ்கெலிட்டன்லாம் வரும்னு நினைக்கிறேன் நான். இதில் அங்கே போயிட்டு ஸ்கெலிட்டன் வரும். இந்த கீ வச்சு அதை ஓப்பன் பண்ணணும் அந்த டோரை. எனக்கு ஜம்பே ஒர்க் ஆக மாட்டேங்குதுப்பா. ஓகே, டன் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே போகணுன்னே தெரியல. இது கிடையாது. இதுவும் இல்லை. இல்லை பாருங்க, அந்த 3 பேர் 2 பேரும் சேர்ந்து ஓடுறானுங்க நம்மளோட சேர்ந்துட்டு. எங்கே போகிறதுன்னு தெரியல. ரீச் ஆகிட்டோம் பார்த்தீங்களா. ஸ்கெலிட்டன் இருக்குது. இந்த ஸ்கெலிட்டன் நம்மளை வந்துட்டு பிடிச்சிரும். நம்ம அதை பிடிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம அங்கே ஜம்ப் ஆகிட்டு அந்த செஸ்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்கிற ஒரு கீ இருக்கும். அது ரெட் கீன்னு நினைக்கிறேன். இந்த செஸ்ட்டில் இருக்கிறது க்ரீன் கீ. இந்த 2 கீ எடுத்தால் தான் நம்ம அது ஓப்பன் ஆகும். இவங்க நம்மளை பிடிக்கிறதுக்குள்ளேயும் நம்ம ஓடிடணும். பிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஜம்ப் பண்ணுறதுலேயே சிக்கலாகுது. இதுக்கு தெரியாமல் இது நம்ம அங்கே ஜம்ப் பண்ணாலே இது நம்மளை துரத்திட்டு வந்துடும் பின்னாடியே. இப்போ இது அந்த சைடு திரும்பி போகும்போது நம்ம அங்கே போயிட்டு அதை ஓப்பன் பண்ணணும். பிடிச்சிருச்சு பாருங்க. யூ ஆர் கேப்சர். பிடிச்சிட்டாங்க. இப்போ ஒன்று எடுத்தாச்சு, க்ரீன் கீ. இப்போ நம்ம அங்கே இருக்கிறதுல ரெட் கீ எடுக்கணும். எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அங்கே போயிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணணும். அது பிடிச்சிருங்க. நம்ம அந்த லைனில் போயிட்டு தான் நம்ம எடுக்கணும். இப்படி போக முடியாது. நம்ம இதில் போனோன்னா நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம இப்படி போயிட்டு தான் அதை பண்ணணும். அவங்க அந்த 2 பேரும் அப்படியே போயிட்டு பிடிச்சிருது. இப்போ அது அந்த சைடு போகும்போது தான் நம்ம ஜம்ப் பண்ணணும். இல்லாட்டா நம்மளை கேப்சர் பண்ணிடும். அது நடக்கிற ஸ்டைலை பாருங்களேன். கையையும் காலையும், கையை எப்படி ஆட்டிட்டு போகுது பாருங்கள். வருது 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 வருது. இப்போ இங்கேருந்து நம்ம ஃபாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணணும். இப்போ நம்ம பின்னாடி வராது. இப்போது அங்கே போகணும். ஓடிட்டன். தப்பிச்சு வந்தாச்சு. அடுத்து இன்னும் என்ன நாப்பு வச்சுருக்குறானுங்கன்னு தெரியல. அத்தி என்னமோ ஒரு பால் வருது. என்னது இது, நெருப்போடு சேர்ந்து. அப்போ இதுக்குள்ளே போய் தப்பிச்சுக்கணும், ஒளிஞ்சிக்கலாம். அடுத்து லாவால் சேர்ந்த பாறை வருது பாருங்க. ஓடு ஓடு ஓடு, தப்பிச்சுக்கோ.
அடுத்து இந்த லைன் ஓடு 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 ஒளிஞ்சிக்கோ. ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ். நெக்ஸ்ட் லெவல் செக் பாயிண்ட் வந்தாச்சு. இது எப்படி இப்படி போடுது பாருங்களேன், கக்குது. வா மேலே மேலே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக ஜம்ப் பண்ணணும். உள்ளே போயிட்டு ஜம்ப் பண்ணணும்னு தானே சொன்னேன், இல்லையா போக சொன்ன உன்னைய. திருப்பி ஃபஸ்ட்டு இருந்து காய்ஸ் இந்த இதில் தாண்டி போகணும். பார்த்து பார்த்து போகணும். நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, விளையாடுறாங்க. பட் நான் எனக்கு இன்னும் அந்தளவுக்கு பழக்கம் வரல. இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா வந்துடும். அதுதான் ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 டைம்ஸ் தான் விளையாண்டுருக்குறேன்னு நினைக்கிறேன். அதுதான் பயமாக இருக்குது. அது பார்த்து பார்த்து விளையாண்டுமே இவ்வளோ இதாகுது. மேலே ஏறணும். நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் லெவல் ரீச் ஆயாச்சு. என்னது இப்படி விளையாடணும்? கீழே இறங்கணுமா? புரிஞ்சுக்கோ. நின்னுக்கோ. செக் பாயிண்ட் வந்தாச்சு. நம்மளோட ஒரு 2 பேர் வந்துகிட்டே இருந்தானுங்க, காணோம். என்னடா நடந்தது இங்கே ஒன்றுமே புரியல. ஃபாஸ்ட்டாக ஜம்ப் பண்ணணும் காய்ஸ். அப்பா ரொம்ப பக்கத்தில் போய் நின்றாலே அவுட் ஆகிடுவோம் போல். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தூரமாகவே நிற்கணும். ஓடணும். ஓத்தி பார்த்தீங்களா, செம்மையாக கொடுத்துருக்குறேன் பாருங்க. எவ்வளோ லாபம் அங்கே பாருங்க. ஐயோ பயங்கரமாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா. ஆனால் இப்போ இது சின்ன பசங்களை விட பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது இந்த கேம்ஸ் விளையாடுறது. அம்மாடி நல்ல வேலை. இதில் போய் ஒளிஞ்சிக்கணும் போல். ஒருத்தவங்க அப்போ தான் வந்துருக்குறாங்க. ஓடு 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 இறங்கி கீழே உட்காந்துக்கோ. இப்போ கீழே உட்காந்துக்கோ. சரி நல்ல வேலை. நான் திருப்பியும் கீழே விழுந்திருப்பேன் நான். ரீச் ஆயாச்சு. நெக்ஸ்ட் செக் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. என்னவா என்ன பண்ண சொல்கிறாங்க? இதே வேலையாக தான் நடக்கும் போலையே. அப்பா திருப்பியும் ட்ராப் பண்ணணும் போல். ட்ராப் நல்ல வேலை. புதுசாக பண்ணுறானுங்க. சில டைம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது நமக்கு. இதை எங்கே எடுத்துகிட்டு போகணும்? திருப்பி பிக்கப் பண்ணணும் போல். பிக் பண்ணிவிட்டு எங்கே ட்ராப் பண்ணணும்? ட்ராப் என்னென்னு பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ஏறிக்கலாம். மேலே ஏறிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம். என்ன சொல்கிறானுங்கன்னு பார்ப்போம்.
அப்பா வெற்றிகரமாக செக் பாயிண்ட் வந்தாச்சு. இதை அன்லாக் பண்ணணும். கீ எங்கே இருக்குது? கீ 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 எங்கே போய் தேடுறது? ஆக்டிவேட் பண்ணணுமா கைஸ்? இப்போ திருப்பி பிக் பண்ணணுமா? பிக் பண்ணிவிட்டு அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு மேலே ஏறணும். மேலே போ மேலே போ மேலே போ. இப்போ கீ எடுக்கணும் கைஸ், அப்போ தான் அதை அன்லாக் பண்ண முடியும். இந்த அந்த செஸ்ட்டுக்கு இதில் இருக்கும். ஓகே டன், எடுத்தாச்சு. ஓ மை காட், ஓ ஷிட். இப்போ கீ எடுத்தாச்சு. ஸோ அன்லாக் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணுங்க. என்ன ரெட் சிம்பிள் கொடுத்துருக்குறான். ரெட் கார்பெட்லாம் போட்டிருக்குறாங்க. இனியில் ஏறணும். ஏறி 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 அந்த ஒரு ஷிப் வருது. கேர்ஃபுல்லாக ஜம்ப் பண்ணணும் கைஸ். என்ன ஏணி வச்சிருக்கிறாங்க? திருப்பி மேலே ஏறணும் போலயே. பிக் பண்ணணும். ஓ, இங்கேருந்து அந்த போட்டுக்கு போடணும். இப்போ அங்கே போயாச்சு. இப்படிலாம் வச்சுருக்குறானுங்க பாருங்களேன். போட்டு மிதக்குதாம்மா. அட கடவுளே. இந்த இதில் இருந்து அந்த போட்டுக்கு ஜம்ப் ஆகணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். இப்போ இங்கேருந்து அங்கே. ஐயோ, அவசரப்பட்டுறாத. இப்போ இங்கேருந்து பாருங்கள். அப்பா, அடுத்த ஏணி. ஏணியாக வைக்கிறானுங்க. அப்பா வெற்றிகரமாக அடுத்த செக் பாயிண்ட் போயாச்சு கைஸ். மொத்தம் 36 லெவல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயும் 28 டைம்ஸ் டெத் ஆகிட்டேன். வாவ், எப்படி போகிறேன் பார்த்தீங்களா? ஆஹா, இதில் டான்ஸ் வேறு. செக் பாயிண்ட் ரீச் ஆயாச்சு. மணியா, அவன் அமனியா என்னன்னு தெரில. ஒருத்தன் சுற்றிகிட்டே இருக்கிறான். எப்படி போகணுன்னு தெரியாமல் சுற்றுறான் போல். அறிவாளி பையன். ஏறி 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 ஓட ஓட ஓடு ஓடு ஓட. அடுத்தது ஆக்டிவேட் பண்ணு. அடுத்து ஏணியில் ஏறணுமா? பிக் பண்ணி எங்கே போட சொல்கிறானுங்க? கீ எடுக்கணும். எங்கே இருக்குதுன்னு தெரியலையே கைஸ். தெரியலையே. இப்போ வந்த வழி இது ஆக்சுவலாக. செஸ்ட் எடுத்தாச்சு பார்த்தீங்களா? எப்படி அவன் இன்னும் சுற்றிட்டு இருக்கிறான். நம்ம பண்ணதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு வருவானான்னு தெரில. பார்க்கலாம். அப்படி எடுத்து இங்கே ட்ராப் பண்ணணுமா?
பண்ணிடலாம். இப்போ ஏறு. அன்லாக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செக் பாயிண்ட் வந்தாச்சு. இப்படி மேலே வெளியில் போகணும். இப்போ என்ன நடக்குது? எப்படி போகலாம்? மேலே ஏறுறோம் கைஸ். எல்லா இடத்துலையும் ஆக்டிவேட் பண்ணுறது. அப்புறம் ஏணி கொடுத்துருக்குறானுங்க. இது பாருங்கள், ரொம்ப ஹையாக இருக்குது. ஜம்ப் பண்ணுறது நமக்கு தான் பயமாக இருக்குது. இப்போ நம்ம ஆரம்பித்து ஆக்சுவலாக 26 மினிட்ஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். செக் பாயிண்ட் ரீச் ஆயாச்சு. சூப்பர் மொத்தம் 36 லெவல் இருக்குது கைஸ். நம்ம இப்போ ஒன்லி 19 தான் வந்திருக்கிறோம். அம்மா, இவன் எப்போ வந்தான்? என்னடா அச்சுச்சோ, எதிர்பார்க்கவே இல்லை. இவன் போய் மாட்டுவான் பாருங்க. ஓடி வரான். அச்சுச்சோ, நம்ம அங்கே போகணும் கைஸ். அவங்க அந்த ஏரோ மார்க் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? நம்ம அங்கே போகணும், அவன் நம்மளை பிடிக்கிறதுக்குள்ளேயும். இப்போ அவன் எங்கே இருக்கிறான்? மெதுவாக போகலாம். அவன் அந்த சைடு திரும்பி போட்டோம். நம்ம ஒரே ஜம்போ. ஓடுங்க. பார்த்தீங்களா? வந்துட்டோம், வெளியில் தப்பிச்சு கைஸ். கரெக்டாக ரீச் ஆகணும். இல்லாட்டா திருப்பியும் ஃபஸ்ட் இருந்து நம்ம அந்த மண்டையங்கிட்ட இருந்து தப்பிக்கணும். அப்புறம் ரொம்ப கஷ்டம் அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறது. என்னடா உடையுது? எப்படி லெவலை ஆக்டிவேட் பண்ணலை பார்த்தீங்களா? அங்கே லெவல் இருக்குது. நம்ம அங்கே போயிட்டு அந்த லெவலை ஆக்டிவேட் பண்ணணும். சோனமுத்தான் அவங்கிட்ட சிக்கிறாத மண்டையன் ஒத்த கண்ணை. கேம் தான், பட் இருந்தாலும் ஒரு பயம். ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அங்கே போயிட்டோம்னா நம்ம கரெக்டாக ரீச் ஆயிடலாம். ஆனால் கரெக்டாக ஜம்ப் ஆகணுமே. நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதுதான். ஸோ வெற்றிகரமாக அந்த இதில் இருந்து தாண்டியாச்சு. இங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்குது, உள்ளே போயிடலாம். சப்பா, அவன்கிட்ட இருந்து தப்பிச்சாச்சு கைஸ். திருப்பி அவன் வருவானான்னு தெரியல. என்னமோ கொடுத்துருக்குறானுங்க. என்ன அது? இது பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. உள்ள இதை ஆக்டிவேட் பண்ணணுமா? எதுக்கு அதை ஆக்டிவேட் பண்ண சொன்னானுங்க? செஸ்ட். ஓ, அப்போ தான் இந்த டோர் ஓப்பன் ஆகும் போல். லாக் எடுத்தாச்சு. கீழே போகலாம். போயாச்சு. நெக்ஸ்ட்டு செக் பாயிண்ட் ரீச் ஆயாச்சு கைஸ். இப்போ நம்ம ப்ளூ கீ எடுத்தோம் தானே, இப்போ அதோட டோர் ஓப்பன் பண்ணணும். பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செக் பாயிண்ட்டு என்ன பண்ணணும்? வாவ். அச்சோ, இங்கே ஒருத்தன் இருக்கிறாங்க கைஸ். இவங்கிட்ட இருந்து தப்பிக்கணுமா? இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு இவன் என்ன வித்தியாசமாக ஒரு மண்டையோட திரியிறான். ஓ, அப்படி ஓடிடணுமா? எனக்கு புரியல. கீழே இறங்கணும்னா ஓ, அதை தாண்டி ஓடணும் போல கைஸ். ஓ ஷிட்,
செம்ம ஃபாஸ்ட்டாக போகும் போல். ஆத்தி இந்த இடத்துல இருந்து செம்ம ஃபாஸ்ட் போகணும். கேர்ஃபுல்லாக போகணும். பார்த்து. ஐயோ அவன் கண்டுபிடிக்க பின்னாடியே வர்றான் துரத்திட்டு. இது என்ன இவ்வளோ ஸ்லோவாக ஓடுது? அவன் வர்றான் காய்ஸ். ஓடு 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 சீக்கிரம் ஓடு. அவன் துரத்திக்கிட்டே வர்றான். அண்ணா இவ்வளோ வேகமாக வரான். நம்ம அங்கே போகணும் காய்ஸ். அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு அவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஓடணும். அவன் பின்னாடியே துரத்திட்டு வர்றான். தூங்கிட்டு இருக்கிறான் பாருங்க, தூங்க மூஞ்சி பையன். வர 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 ஓடு 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 ஓடிடு ஓடிடு ஓடிடு. அப்பா தப்பிச்சாச்சு. 2 இடத்துல அவன் வருகிறான் ஒத்த கண்ணை. மண்டையில் போட்டு மண்டையை வச்சுக்கிட்டு இங்கேருந்து ஜம்ப் ஆகணும் போல். நின்றாச்சு. இப்போ இங்கேருந்து அங்கே பார்த்து. போட்டில் ஜம்ப் ஆயாச்சு பாருங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஜம்ப் ஆகுது. அம்மா எவ்வளோ ஹை லெவலுக்கு போகுது பாருங்களேன். ஓ மை காட், ஜஸ்ட் மிஸ்ஸு. பயமாக இருக்குது, நிஜமாவே பயங்கர பயமாக இருக்குது. ஐயோ சாமி. இப்போ இதுக்கு போகணும். நெக்ஸ்ட்டு அங்கே, நெக்ஸ்ட்டு இதுக்கு, நெக்ஸ்ட்டு இதுக்கு. நல்ல வேலை. இப்போ நெக்ஸ்ட் லெவல் ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். இன்னும் இல்லை போலையே. இறங்கணுமா? நம்ம புதுசாக என்னென்னமோ இருக்குது. ஓஹோ, அதை உடைக்கணும் போல கைஸ். பாம் போட்டாச்சு, உடைச்சாச்சு, வெளியில் வந்துட்டோம்ல. நெக்ஸ்ட் லெவல் ரீச் ஆயாச்சு. 22 செக் பாயிண்ட் ஓப்பன் பண்ண. அம்மா இருக்காம பாருங்க மண்டையன். அவனை பார்த்து இங்கே. அம்மா அவன் நம்ம மேலே போட்டாங்க. இப்போ நம்ம அவனை வந்துட்டு நம்ம சாவடிக்கணும். இப்போ அவன் இங்கே நின்றான்னா இங்கே போடணும். அவன் அங்கே நிற்கிறான். சீக்கிரம் 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 போ. ஷூட் பண்ணு. தப்பிச்சுட்டே இருக்கிறான். அட பாவி, என்னடா இப்படிதான் பாருங்க. போட்டாச்சு. ஓடுறா, சாவுடா. செத்துட்டான், செத்தே போயிட்டான். கொன்னாச்சு. ஓப்பன் பண்ணி செக் பாயிண்ட் ரீச் ஆயாச்சு. இன்னும் இருக்குது போல. ஸ்லைட் ஆகலாம். வாவ், வரே வா. வாவ்,
பாருங்களேன், வாட்டர் எவ்வளோ அழகாக ஒழுகுது பாருங்களேன். செம்மையாக இருக்குது பாருங்கள். வியூ சூப்பராக இருக்குல்ல. ஓடு ஓடு ஓடு. இது என்ன பண்ணணும், அதை எடுக்கணும். இப்போ அதை நம்ம உடைக்கணும். ஆக்ஸ் எடுத்து உடடா. உடைச்சாச்சு. அப்புறம் தேவைன்னா எடுத்துக்கலாம். இப்போ ஏனியில் ஏறலாம். ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. ஓப்பன் பண்ணுங்க. ஏனியா லாங் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்தாச்சு. 24 வந்துட்டோம். நம்ம எப்படி போகணும், வழி இது உடச்சிக்கலாமா? உடச்சாச்சு. உடச்சிட்டு போகணும் போல். தடங்கள் அவ்வளோ இருக்குது நமக்கு போகிறதுக்கு. எப்படி போகணும், இதில் இந்த லைனில் போகணும். படிக்கட்டு கொடுத்துருக்குறான். ஓகே, நெக்ஸ்ட்டு செக் பாயிண்ட் வந்தாச்சு கைஸ். 25 உடச்சாச்சு. இப்போ கீழே பாருங்க கைஸ், 2 பேர் இருக்கிறான். 2ஆ நிறைய இருக்கிறானுங்க. கடவுளே, இவங்ககிட்ட இருந்து தப்பிக்கணுமா? ஓ மை காட். இப்போ அவனுங்க கிட்ட தான் நம்ம போயிட்டுருக்குறோம் கைஸ். கீழே போகணும் கண்டிப்பாக. அவனுங்கிட்ட இருந்து தப்பிக்கணும். ஒருத்தங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதே பெரிய படம் இருக்குது. இப்போ இது இவ்வளோ பேர் இருக்கிறானுங்க. செஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். என்ன இருக்குது? க்ரீன் கீ பிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எப்படி? ஓ பார்த்து ஓடிடு 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 ஓடிடு. அடடா அடடா போச்சு. 3 இருக்குது போல், எனக்கு இது தெரியலை. பாருங்க லூஸ் மாதிரி எப்படி போகிறான் பாருங்க. இப்படி போகிறதுக்கு பதிலாக அப்படி போயிட்டேன் நான். திருப்பி எப்படி இவனுங்க கிட்ட இருந்து தப்பிக்கணுமே. ஐயோ கடவுளே கடவுளே. கீழே விழுந்த அவ்வளோதான். மொத்தம் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. ஸோ 3 கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும். ரீச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு செக் பாயிண்ட்டு. சூப்பர். இப்போது அந்த நம்ம க்ரீன் கீ எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். கைஸ் கீழே இறங்கணும் போல கைஸ். அட கடவுளே, எப்படியும் அவனுங்கிட்ட இருந்து சிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு செக் பாயிண்ட் ரீச் ஆயாச்சு. ஏனி கொடுத்துருக்குறான். என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை உடைக்கணும். இப்போது உடைங்க உடைங்க உடைங்க. அடுத்த ஏனி. ஏறு ஏறு ஏறு. ஏறுறோம் இறங்குறோம் ஏறுறோம் இறங்குறோம். என்னது இது? திடீர்னு விட்டோம் கைஸ். நெக்ஸ்ட் செக் பாயிண்ட்டு ஸ்லைடு பார்த்தீங்களா? வீட்டுக்கு போகிறோம். நெக்ஸ்ட் செக் பாயிண்ட் வந்தாச்சு. இங்கே ஒரு செஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. என்ன கீன்னு பார்க்கலாம். ரெட் கீ. சூப்பர். இப்போ நம்ம பாருங்கள், இப்போ இந்த கீ ஓப்பன் பண்ண போகிறோம். பண்ணியாச்சு. இன்னும் இவ்வளோ வேகமாக போகிற? ஏய் நம்ம வெளியில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் நான். இல்லை இன்னும் இருக்குதா? 30 இல்லைன்னா 6 லெவல்ஸ் இருக்குது. நல்ல வேலை, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்குது கைஸ். வலிக்கிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன்.
பாருங்களேன், செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு செக் பாயிண்ட் ரீச் ஆயாச்சு. இப்போ இதுகிட்ட இருந்து தப்பிக்கணும். போச்சு. ஏதோ ரிவார்டு வாங்கியிருக்கிறேன். சூப்பர் மெசேஜ். சூப்பர் சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட் இங்கே ஒன்று இருக்குதா, இது இப்படி போனதுக்கப்புறமா இப்படி ஜம்ப் ஆகிக்கலாம். அவ்வளோதானா? அவ்வளோதான். வா, சூப்பர் சூப்பர் சூப்பர். பாருங்கள், ஷார்க்கெல்லாம் இருக்குது. எப்படி காமிக்கிறானுங்க பாருங்களேன். இங்கே பாருங்கள், ஷார்க்கு. ஐயோப்பா, இதிலேருந்து மாட்டினோன்னா ஷார்க்கு பிடிச்சி அது நம்மளை சாப்பிட்ரும். தண்ணியில் விழுந்துடாத கைஸ். இதில் நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச கேம் இருந்துச்சுன்னா அது நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். அது நான் வீடியோவை போடலாம். அப்பா, ஏறிட்டேன் மேலே. செக் பாயிண்ட் வந்தாச்சு. வாவ், இறங்கியாச்சு. இன்னும் ஒன்லி 3 லெவல்ஸ் தான் இருக்குது கைஸ். 33 அளவுக்கு நம்ம ரீச் பண்ணியாச்சு. மறுபடியுமா இதையே தாண்டி தாண்டி வர சொல்கிறானுங்களே. செக் பாயிண்ட் ரீச் பண்ணியாச்சு. 34. சூப்பர் சூப்பர். ஓ நோ, இது செம்ம ஃபாஸ்ட்டாக போகும். கேர்ஃபுல்லாக போகணும் கைஸ், ஏன்னா அது வழுக்குது. ஏய், 35 லெவல் ரீச் ஆயிடுச்சு. எப்படி இப்படி ஏறணுமா இல்லை அப்படி போகணுமா? இங்கேருந்து ஓவர் ஜம்ப் ஆகிட்டு அங்கே போகணும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். திடீர்னு எப்போ உடையணும்னு சொல்ல முடியாது. கரெக்டாக வைப்பானுங்க. ஏனியில் ஏறிடலாமா? நம்ம வித்தியாசமாக ஏறுறோம் பார்த்தீங்களா ஏனியில். இப்போ ஏறு. நெக்ஸ்ட். சூப்பர், ரீச் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? லான்ச் பண்ணிடலாமா? தப்பிச்சிட்டோம். வாவ், யுவர் டைம் 57 minutes 15 secondsல முடிச்சிருக்கேன் கைஸ். எப்படியோ 1 ஹவருக்குள்ளே முடிச்சிட்டேன் வெற்றிகரமாக. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.